Good morning, everyone. Today, I'm going to present about one of the basic concept, writability. So let's see what are the things we are going to see in my presentation. First, let us recall about readability, and then what is writability, simplicity and orthogonality, support for abstraction, expressivity, and questions related to writability. First, let us recall about what is writability. So, already we have seen about what is readability. So, let us recall about it. In programming, readability refers to how easily and comprehensibly code can be understood by humans, especially other developers who may need to work with or maintain the code. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் இன் தமிழ். ஸோ ரீடபிலிட்டி அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ரோக்ராமிங்கில் ரீடபிலிட்டி அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா ஈஸியாக வந்து நம்மளால் ஒரு கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க வந்து ஒரு கோட் வந்து அந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து ஹாஃப் வேலே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா நான் வந்து அந்த ப்ராஜெக்டை போய் அண்டர்டேக் பண்ணும்போது ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கோட். எனக்கு வந்து அந்த கோடு அவங்க எப்படி உருவாக்கியிருக்காங்க, அந்த ப்ராஜெக்ட்க்கும் அந்த கோடிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு அந்த கோடை பற்றி எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதாவது ப்ராப்பரான இன்டென்டேஷனோடையும் ப்ராப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த கோடை வந்து நம்மளாலையும் சரி மற்றவங்களாலையும் சரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எதுக்காக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஸ்பெஷலி டெவலப்பர்ஸ்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஹூ மே நீட் டு ஒர்க் வித் ஆர் மெயின்டைன் தி கோட். ஸோ அவங்களால அந்த கோடில் போய் ஒர்க் பண்ணவும் முடியும், அதை மெயின்டைன் பண்ணவும் முடியும். ஸோ இதை தான் வந்து ரீடபிலிட்டின்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ரீடபிலிட்டினா என்னன்றதை நம்ம ரீகால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் we are going to see about what is writability. In the context of programming languages, writability refers to the ease with which you can write clear, concise and error-free code using a particular programming language. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரைட்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ரெஃபர்ஸ் டு ஈஸ் வித் விச் யூ கேன் ரைட் கிளியர் அண்ட் கான்சைஸ் எரர் ஃப்ரீ கோட். ஈஸ் அப்படின்னா லேக் ஆஃப் டிஃபிகல்ட்டி, அதாவது எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லாமல் ஒரு கோடை நம்ம கிளியராகவும் கான்சைஸ்னால் என்னென்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் ப்ரீஃபாக எழுதுது. ப்ரீஃப்னால் நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஒரு பெரிய இதை வந்து நம்ம ஷார்டன் பண்ணி எழுதுறது. ஸோ ப்ரீஃபாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கிளியர், கான்சைஸ் அண்ட் எரர் ஃப்ரீ கோட், எந்த ஒரு எரருமே இல்லாமல் உருவாக்குறது தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ரைட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகெயின். ரைட்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரைட்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா ease with which you can write clear, concise and error-free code using a particular programming language. ஒரு particular programming language என்கிட்ட இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let us take C programming language. இப்போ C இருக்குது அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு டிஃபிகல்ட்டியுமே இல்லாமல் ஒரு என்னோட ப்ராஜெக்டை ப்ரீஃபாக, அதாவது ஷார்ட்டாக, ரொம்ப கான்சைஸாக, அதாவது ப்ரீஃபாக, ரொம்ப டிஃபிகல்ட்டியே இல்லாமல் எரர் ஃப்ரீ கோடை நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் வந்து ரைட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. A programming language with good writability is one that allows developers to express their intentions and solve problems effectively without unnecessary complexity. ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை குட் ரைட்டபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் குட் ரைட்டபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா டெவலப்பர்ஸ்னால் என்ன பண்ண முடியும், அவங்களோட மைண்டில் உள்ள ஐடியாஸை, அவங்களோட இன்டென்ஷன்ஸை கிளியராக வந்து அவங்களால அந்த ப்ரோக்ராமில் பயன்படுத்த முடியும், அந்த ப்ராஜெக்டில் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை ஈஸியாகவும் எந்த ஒரு காம்ப்ளெக்சிட்டியுமே இல்லாமல் ஈஸியாக வந்து அவங்களால சொல்யூஷன் தர முடியும். இதுதான் வந்து
ஒரு ப்ரோக்ராமுக்கு ரைட்டபிலிட்டி எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு இதான் காரணம். இது வந்து ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் தான். இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட்டபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்டே தவிர ரைட்டபிலிட்டியை மட்டுமே வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இல்லை வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியுமா யூஸ் பண்ண முடியாதா அப்படின்றத நம்ம வெறும் ரைட்டபிலிட்டி அண்ட் ரீடபிலிட்டியை மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ணிட போகிறது இல்லை. வி ஹாவ் அனதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆல்சோ. இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஆனால் ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன். ஸோ ரைட்டபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் தானே தவிர இது வந்து ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see about key factors that contribute to writability in programming languages. ஸோ இதோட கீ ஃபேக்டர்ஸ் ரைட்டபிலிட்டியில் எதெல்லாம் கீ ஃபேக்டர்ஸாக ஒர்க் பண்ணுது அப்படின்றத தான் பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம்னா சின்டெக்ஸ் கிளாரிட்டி. ஸோ நம்மளுக்கு சின்டெக்ஸ்னால் நார்மலாக நம்மளுக்கு என்னன்றது தெரியும். ஸோ இது வந்து சின்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு இப்போ மேக்ஸில் நம்ம வந்து ஃபார்முலா நம்ம இப்போ இந்த இதுக்கு இந்த சம்க்கு நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும்ப்பா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்கும், இதான் கரெக்டாக வரும் அப்படின்றத நம்ம மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவோம் ஃபார்முலான்ட்டு. ஸோ இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சின்டாக்ஸ். இந்த சின்டெக்ஸில் அந்த இது இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அப்படி தான் ஒர்க் பண்ணும். இப்போ ஃபார் லூப்புக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்குன்னா அந்த சின்டாக்ஸில் போட்டால் தான் எனக்கு வந்து அங்கே செமிகோலன் வைக்கக்கூடாது, கோலனும் வைக்கக்கூடாது. இப்போ சி ப்ரோக்ராமிங்கில் ஃபார் லூப்பில் வந்து செமிகோலன் லாஸ்ட்டாக முடிக்க மாட்டோம், கோலனும் வைக்க மாட்டோம். அதே பைத்தான் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட்டாக கோலன் வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்டெக்ஸும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு மாறும். ஸோ இந்த மாதிரி சின்டெக்ஸ் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த மாதிரி சின்டெக்ஸ் கிளாரிட்டி ரொம்ப முக்கியன்றாங்க. ஸோ அதை வந்து பார்ப்போம். எ லாங்குவேஜ் வித் அ கிளியர் அண்ட் இன்ட்யூட்டிவ் சின்டெக்ஸ் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் டெவலப்பர்ஸ் டு ரைட் கோட் வித்தவுட் ambiguity or confusion. This includes the use of meaningful keywords and a consistent structure. ஸோ இப்போ ஒரு லாங்குவேஜை கிளியராகவும் இன்ட்யூட்டிவ்னா ஈஸி அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் சின்டெக்ஸாக நம்மளுக்கு இருக்கணும். இப்போ டெவலப்பர்ஸ் ஆகிய நம்மளுக்கும் என்ன வேணும்னா நம்மளுக்கு வந்து இந்த சின்டெக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதை வந்து ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்குன்னா டு ரைட் கோட் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நம்மளால் எழுத முடியும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கிளியர் அண்ட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும். ஸோ தட் டெவலப்பர்ஸ் கேன் யூஸ் டு ரைட் கோட்ஸ் வித்தவுட் எனி கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து இந்த சின்டெக்ஸில் நம்ம மீனிங்ஃபுல்லான கீவேர்ட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஸ்ட்ரக்சரும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். கீவேர்ட்ஸ் என்னென்ன, இஃப்பு, இன்ட்டு, கேரு, ஃப்ளோட்டு, எல்ஸு, கேஸு, கேரக்டர், கான்ஸ்டன்ட், கண்டினியூ, டூ, வைல். ஸோ இந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு வந்து கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த சின்டாக்ஸ் இருக்கட்டும் சரி, அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சரும் இருக்கும் இல்லையா, அதுவும் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோம்னா சின்டாக்ஸ் கிளாரிட்டி. செகண்ட் ஒன் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் லெவல்ஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் லெவலும் எக்ஸ்ப்ரெசிவிட்டியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். So first next second factor is abstraction levels. Languages that offer appropriate levels of abstraction allow developers to work at a higher level of conceptualization, reducing the need to deal with low level details. This enhances writability by making code more concise and understandable. ஸோ லாங்குவேஜஸில் ஒரு அப்ராப்ரியேட்டான லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ஷனை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம்னு சொல்லிப்போம். இங்கே நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸை வந்து ஹைட் பண்ணுறது. நம்ம வந்து பேக்ரவுண்டில் கோடிங் கொடுக்குறோம், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு யூசர்ஸ்க்கு வந்து தெரியறதில்ல. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம என்ன கோட் யூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து யூசர்ஸ்க்கு தெரிய போகிறதில்ல. அன்னெசரி இம்ப்ளிமெண்டேஷன்ஸையும் பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸையும் ஹைட் பண்ணுறது, அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அப்ஸ்ட்ராக்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் யூசர்ஸ்னால் அவங்களுக்கு தேவையான ரெக்கையர்டு இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டில் என்ன பண்ணியிருக்கோம்,
அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதை தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு லாங்குவேஜில் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது இருந்துச்சுன்னா டெவலப்பர்னால என்ன பண்ண முடியும்னா ஹையர் லெவல் ஆஃப் கான்செப்சுவலேஷன்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி லோ லெவல் ஒவ்வொன்றுத்துக்கும் டீட்டெயில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லோ லெவல் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா ரைட்டபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். என்ஹான்ஸ் அப்படின்னா என்னென்னா மெருகேற்றுறது. ஸோ ரைட்டபிலிட்டியை கொஞ்சம் மெருகேற்றும் பை மேக்கிங் கோட் மோர் கான்சைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ எப்படி வந்து ரைட்டபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கோடை வந்து மோர் கான்சைஸாக ரொம்ப சின்னதாகவும் அதே மாதிரி அதே நேரத்தில் நம்மளுக்கு புரியறதாகவும் நம்மளுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ வந்து அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்ப்ரெசிவ்னஸ். A highly expressive language allows developers to express complex ideas and algorithms using a minimal amount of code. This is often achieved through powerful features like higher order functions, concise data structures, and expressive constructs. ஸோ இப்போது எக்ஸ்ப்ரெசிவ்னஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு பெரிய ஐடியாவை சின்னதாக வந்து ஒரு 4 லைன் கோடிங்கில் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்து எக்ஸ்ப்ரெசிவ்னஸ். ஸோ இப்படியும் சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம சி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இல்லை I++ அப்படின்லாம் நிறைய இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? அதை வந்து இப்படியும் எழுதலாம். I = I+1 அப்படின்னும் எழுதலாம். அதை வந்து அப்படி ரொம்ப பெருசாக எழுதுறதுக்கு பதிலாக நம்ம எப்படி எழுதுகிறோம்? சின்னதாக I++ அப்படின்ட்டு ஷார்ட் ஹேண்ட் கேரக்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இதான் வந்து எக்ஸ்ப்ரெசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நம்ம வந்து ஒரு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டீட்டெயிலாக I = I+1 S = S+1 அப்படின்னு டைப் பண்ணுறதுக்கு பதிலாக I++, S++, கவுண்ட்++, இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டைமிங் கொஞ்சம் லெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஈஸியாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ எக்ஸிக்யூஷனோட டைமிங் வந்து லெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ப்ரெசிவ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மினிமல் அமௌண்ட் ஆஃப் கோட்லேயே காம்ப்ளெக்ஸான ஐடியாஸையும் ஆல்காரிதம்ஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளால் கொடுக்க முடியும். அதே மாதிரி அது எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னா பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் இருக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ், கான்சைஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர், எக்ஸ்ப்ரெசிவ் கான்ஸ்ட்ரக்ட். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இருக்கும். ஸோ இப்போ நான் சியில் எக்ஸாம்பிளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொன்ன மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு இது இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயுமே நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லைப்ரரிஸ் தான் வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். ரோபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் that provide a wide range of pre-built functions and modules can significantly improve writability. Developers can leverage these libraries to avoid reinventing the wheel and write code more effectively. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ரொபாஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். ரொபஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் லைப்ரரிஸ் அதே மாதிரி வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். அந்த லைப்ரரிஸில் என்னென்ன இருக்கும்னா ப்ரீபில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதிலே இருக்கும், மாடியூல்ஸும் இருக்கும். அதை நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட கோடிங்கில். இது வந்து ரைட்டபிலிட்டியை என்ஹான்சஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரைட்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நம்மளை டெவலப்பர்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த லைப்ரரிஸை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க வந்து எதையுமே இன்வென்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உருவாக்கிக்கணும் அப்படின்றத அவசியம் இல்லை. ஜஸ்ட் இவங்க வந்து இந்த இடத்துல இந்த மேத் ஆப்ரேஷன் பண்ணுமா, ஜஸ்ட் மேத் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்றது தான். ஸோ இதான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஸோ நம்ம வந்து நம்மளோட கோடை மோர் எஃபெக்டிவாக இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல டைமிங் வந்து லெஸ் ஆகுது. அப்போ ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த மாதிரி
நம்மளாம் உருவாக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உருவாக்கி வச்சுருப்பாங்க. மேத் லைப்ரரி, நிறையா லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அந்த லைப்ரரிஸை வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா நம்மளோட கோடிங்கில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் இம்போர்ட் பண்ணுற டெக்னிக் வந்து வேரி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஹேஷ் இன்க்ளூட், இப்போ மேத் லைப்ரரி வேணும்னா math.h அப்படின்னு நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். இல்லை அதுவே பைத்தானில் வந்து பார்த்தோம்னா இம்போர்ட் மேத், இம்போர்ட் அந்த மாதிரி இம்போர்ட்டுன்ற கீவேர்டை நம்ம கொடுப்போம். பட் சிலையும் பைத்தான்லையும் நம்ம பார்த்தோம்னா இப்படி வேரி ஆகுது. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இந்த மாதிரி இம்போர்ட்டிங் டெக்னிக்ஸ் வேறு மாதிரி வரும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. So next we are going to see about the fifth factor. So fifth factor is error handling. Error handling is an important factor in every programming languages. Effective error handling mechanisms such as clear error messages and exceptions can enhance writability by helping developers identify and fix issues in their code more easily. எஃபெக்டிவ் எரர் ஹேண்ட்லிங், அதே மாதிரி எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். ஒவ்வொரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணணும்னா, அப்படி எரர் மெசேஜஸ் எரர் மெசேஜஸ் இல்லை அங்கே எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அது காமிச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும். இது வந்து ரைட்டபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது. அதே சமயத்தில் டெவலப்பர்ஸ்னால என்ன பண்ண முடியும், அந்த மிஸ்டேக்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கோடை வந்து ஈஸியாக நம்மளால் கரெக்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ சி ப்ரோக்ராமில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ப்ரீஃபாக காமிக்கும். இந்த இடத்துல நீங்கள் இந்த லைனில் இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது காமிக்கும். ஸோ பைத்தான்லேயும் அப்படி தான். ஸோ எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயுமே மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த எரர் ஹேண்ட்லிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், வி கேன் ஈஸிலி இந்த லைனில் இந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து எரர் ஹேண்ட்லிங் இஸ் தி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் is the error handling. Next, sixth வந்து readability. ஸோ ரீடபிலிட்டினா என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு இல்லையா. ஸோ இங்கே ஜஸ்ட் ஒரு இது வந்து ரீடபிலிட்டின்றது ஒரு ஃபேக்டராக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. Code readability is closely related to writability. A language that encourages clean and readable code through conventions and indentation guidelines contributes to writability. ஸோ இந்த இடத்துல நான் முன்னாடி சொன்னதை தான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, கோடோட ரீடபிலிட்டியும் ரைட்டபிலிட்டியும் கிட்டத்தட்ட தே போத் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜை நம்ம வந்து க்ளீன் அண்ட் ரீடபிளாக இருக்கும் எப்போ அப்படின்னா அதுக்கு தகுந்த இண்டென்டேஷன் நம்ம கட்டாயமாக கொடுக்கணும். ஒரு இண்டென்டேஷனே இல்லாமல் எந்த ஒரு ஸ்பேஸு எதுவுமே கொடுக்காம நம்ம பாட்டுக்கு ஃபுல்லாக கோடை வந்து டைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இடையில எந்த கமெண்ட் லைன்ஸும் இல்லாமல் எந்த ஒரு இண்டென்டேஷனுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு கோடை டைப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். அதுவும் எக்ஸிக்யூட் ஆகிடுது. ஆனால் நம்ம இன்னொரு நாள் எடுத்து அந்த கோடை பார்க்கல, இது என்ன நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. எது இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடுறோம் அப்படின்னா எந்த ப்ராக்கெட் எதுக்கு வரும், இது வந்து இந்த ப்ராக்கெட் எதை க்ளோஸ் பண்ணியிருக்கு, இந்த ப்ராக்கெட் எதை ஓப்பன் பண்ணியிருக்கு அப்படின்றதுல கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறையா வரும். அப்போ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு என்ன வேணும்னா இண்டென்டேஷன் தேவைப்படும். அப்போ அந்த இடத்துல நம்ம ப்ராப்பராக இண்டென்டேஷன் கொடுத்துருந்தோன்னா இந்த க்ளோசிங் ப்ராக்கெட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இண்டென்டேஷன் இஸ் தி ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங். அதே மாதிரி கமெண்ட் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது டெவலப்பர்ஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கோடிங்கை நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கே தெரியணும். இப்போ இன்கேஸ் இப்போ வந்து கம்பெனிஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா அப்படி நம்ம கமெண்ட் லைன்ஸ் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் வரவங்க இன்கேஸ் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக வேறு பிரான்ச்சுக்கு மாற்றப்பட்டோம், அந்த ப்ராஜெக்ட் வந்து
பாதியிலே நிற்கிது அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து பார்க்கல அவங்களுக்கு புரியணும், ஓ இதுக்காக தான் வந்து இது போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம அங்கே கமெண்ட் லைன்ஸ் நம்மளுக்கு இண்டென்டேஷன் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா இட் கேன் பி வெரி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் பை தி அதர் டெவலப்பர்ஸ் ஆல்சோ. ஸோ இதுக்காக தான் வந்து ரீடபிலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ரைட்டபிலிட்டிக்கும் இதுக்கும் ரிலேட்டட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 6th ஃபேக்டர். இதான் வந்து 6th ஃபேக்டர் ரீடபிலிட்டி. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா டூலிங் அண்ட் ஐடிஇ சப்போர்ட். டூலிங் அண்ட் ஐடிஇ சப்போர்ட். ஐடிஇ அப்படின்னா என்னென்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்ஸ். இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் environment. A strong ecosystem of development tools, integrated development environments IDEs and linters can improve writability by providing helpful suggestions, auto completion and code analysis. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராங் எக்கோசிஸ்டம் ஆஃப் டெவலப்மெண்ட் டூல்ஸ், இந்த மாதிரி டெவலப்மெண்ட் டூல்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஇ, அதே மாதிரி லிண்டர்ஸ், இதிலலாம் வந்து பார்த்தோம்னா நம்மளோட கோடை வந்து அங்கே போய் போட்டோம்னா எந்த எரராக இருந்தாலும் அதுவே வந்து சஜஸ்ட் பண்ணும். எரராக இருந்தால் அதுவே ஒரு சில இதில் ஆட்டோவாக நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங்கில் என்ன மிஸ்டேக் இருக்கோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். அப்படி இல்லாட்டி சஜஷன்ஸ் கொடுக்கும், இந்த இடத்துல இந்த சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கோட் அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரிக்கெலாம் நிறையா வந்து சப்போர்ட் டூல்ஸ் வந்து நிறையா வந்துருச்சு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த லிண்டர்ஸ் ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஐடிஇ. ஸோ தீஸ் 2 ஆர் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டூலிங் சப்போர்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதான் வந்து 7th ஃபேக்டர். ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக வந்து ஒரு நம்ம போய் அதில் நம்மளோட கோடை வந்து கொடுத்தோம்னா அது வந்து அதோட சஜஷன்ஸை கொடுக்கும். ஒன்று. இன்னொன்று வந்து ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிடும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்தது வந்து கோடை அனலைஸ் பண்ணிடும் ஃபுல்லாக. ஓகே இது வந்து கிளியராக இருக்குது அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து சொல்லிடும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் டைம் இது வந்து இப்போ பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தா யூஸ்ஃபுல் கிடையாது. பிகாஸ் நம்மளாக வந்து எரர் கிளியர் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லே தவிர மற்றபடி கம்ப்யூட்டரே வந்து எரர் கிளியர் பண்ணிடுது அப்படின்னும் போது நம்மளுக்கு எந்த பயனுமே இருக்காது. நம்மளுக்கு வந்து எந்த நாலேஜுமே வந்து அந்த லாங்குவேஜை பற்றி நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான். பட் இட் இஸ் தி ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். ஸோ இப்போ பெரிய லெவலில் போடும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் தேவைப்பட வேண்டிய அவசியம் இருக்கும். ஓகேவா? ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் writability is just one aspect of evaluating a programming language. Other factors like performance, portability and maintainability also play crucial role in choosing a right language for a particular project. Ultimately, the choice of programming language depends on the specific requirements and goals of a software development project. ஸோ இது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான். ஸோ இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, ரைட்டபிலிட்டி அப்படின்றது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்டே தவிர இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. லைக் பெர்ஃபார்மன்ஸ், போர்ட்டபிலிட்டி, மெயின்டெனபிலிட்டி, இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. எதுலனா ஒரு ரைட் லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ ரைட்டபிலிட்டி மட்டுமே வச்சு நம்மளால் டிசைட் பண்ணிட முடியாது. அதையும் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ், போர்ட்டபிலிட்டி, மெயின்டெனபிலிட்டிலாம் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சாய்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நம்மளோட ஸ்பெசிஃபிக், அதையும் தாண்டி நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து சூஸ் பண்ணுறது எதை பொறுத்து இருக்குன்னா நம்மளோட ரெக்யர்மெண்ட்ஸ். இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணேன்னா என்னோடய கோல்ஸ்லாம் நான் வந்து ஈஸியாக என்னோடய ஐடியாஸை ஈஸியாக என்னால் இம்ப்ளை பண்ண முடியும் அப்படின்றதும் இருக்குது. ஓகேவா? ஸோ கோல்ஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். ஸோ நம்மளோட இதையும் பொறுத்து இருக்குது. ஓகேவா? நம்மளோட ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் பொறுத்தும் வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து ரைட்டபிலிட்டி. ஸோ